என்ன தம்பி, மஞ்சுகிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா? சந்தோஷமா நிக்கிறத பார்த்தா நிறையவே பேசிட்டீங்க போல இருக்கு. மஞ்சு மஞ்சு எங்க போறா? எங்க? அவ எங்க போனமோ அங்கதான் போறா. என்ன சொல்ற? பிரபாகரை பார்க்க போறா. போடா. வேண்டாம், உங்ககிட்ட சண்டை போட நான் வரல. விட்டுரு. அடிச்சு கொல்லுங்க அவனை. ராமநாதா, ராமநாதா நில்டா. எனக்கு பிளைட்டுக்கு நேரமாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன? அன்னைக்கு நீ சரியான சந்தர்ப்பத்துல எனக்கு உதவி செய்யறதுக்கு கடவுளா பார்த்து உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னியே, அப்படி அனுப்புன கடவுள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா? முடியவே முடியாது. இந்த குடும்பத்துல தள்ளி காசு கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ். நீ சும்மா இருக்கிறவா? என் குடும்பத்தை பத்தியும் என் பிள்ளை பத்தியும் அவங்க என்ன பேச்சு பேசியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். அம்மா என்னம்மா? முடியாதுன்னா முடியாதுதான். அம்மா நீங்களே இப்படி பேசினா எப்படிமா? மீனா உங்க மருமகளா இருந்தா அவங்களுக்கு கஷ்டப்பட விட்டுருவீங்களா? மஞ்சுதான் எனக்கு கொடுக்கல, சரி ராஜா கொடுக்குறாங்க. ராஜா யாரு? உங்க புள்ள மாதிரி இல்ல? நீ சும்மா. அம்மா இந்த உதவியாவது அவங்களை செய்ய முடியுதுன்னு சந்தோஷப்படுங்க. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு மாறாது. நீ இனிமே இதை பத்தி பேசவே பேசாது. ஆமா அப்பா ப்ளீஸ் நீங்களும் சொல்லுங்க. உங்க அப்பா சொன்ன மாத்திரம் நான் கொடுத்துட்டு போறேன்னா நடக்கவே நடக்காது. லட்சுமி, இது நம்ம குடும்பத்தை பத்தி அசிங்கமா எல்லாம் பேசி அவமானப்படுத்திருக்காங்க. ஏன் ஒன்னு அடிச்சு போட்டு உடம்பெல்லாம் காயப்படுத்திருக்காங்க. அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்னா ஓடி போய் உதவணும்னு நினைக்கிறியே, இந்த மனசு இருக்கிற உன்னை மகனா பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்பா. Proud of you. அந்த பணத்தை அவங்களே கொண்டு வந்து கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னுதான் என்கிட்ட வந்தாங்க. உன் பொண்ணு இறந்து போனதுக்கு எந்த பிரபாகர் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, அந்த பிரபாகர் தான் நீ குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறந்தப்போ காப்பாத்தின கடவுள். அவனை தாண்டா நீ கொலை சொல்லிட்டு வந்திருக்க.